இன்னைக்கு மகரிப் தொழுதுட்டு எந்திரிச்சு திருப்பி வெளியில வரும்போது ஒரு பெரியவர் நின்று தொழுதுட்டு இருந்தார். பின்னாடி சஃபர்ல எல்லாம் தொழுது சலாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி சஃபர்ல நின்ன ஒருத்தரும் தொழுது சலாம் கொடுத்துட்டார். தொழுறதுக்காக எந்திரிச்சு நிக்கிறார். அவர் தக்பீரும் கட்டல, நான் அவரை கிராஸும் பண்ணல. ஜஸ்ட் போய் அவருக்காக வெயிட் பண்றேன். அவர் தக்பீர் கட்டினாருன்னா தொழுது முடிச்ச பிறகு போலாம். திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல. என்னத்துக்கு இப்ப வர அவசரமா, நான் தொழுவ வேணாமா அப்படின்னாரு. நீ ஏன் கத்துறீங்க அப்படின்னு சொல்றதையும் காதுல வாங்காம அவர் தக்பீர் கட்டி தொழுவ ஆரம்பிச்சார். அப்புறம் அவங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் எந்திரிச்சாங்க. அப்புறம் அது வழியா அப்படியே வெளில வந்தாச்சு. அவர் கத்துனது என் மைண்ட்ல இருந்துகிட்டே இருந்துச்சு. தொழுதுட்டு அப்படியே வெளியில வந்துட்டு இருக்கும்போது என் வீட்டுல இருந்து போன் அடிக்கிறாங்க. எல்லாரும் மேலே இந்த கடுப்பை காட்டும். எங்க வீட்டுல எல்லாம் கேட்கறேன், என்ன பைத்தியமாடா நீ, எதுக்குடா சம்மந்தமே இல்லாம கத்துற? நான் எதுக்கு இப்ப இதை சொல்ல வரேன்னா, வலிமையானவன் ஒருத்தவங்களை வெல்றவன் கிடையாது. தன்னோட கோவத்தை யாரு கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் ரொம்ப வலிமையானவங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஏதாவது அறிவுரை கூறுங்க. நபி சொல்றாங்க, கோவப்படாத. திரும்பவும் ரெண்டாவது தடவை கேட்கிறாரு அந்த மனிதர், அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. திரும்பவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கோவப்படாத அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் அந்த மனிதர்கிட்ட கோவப்படாதங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கோவம் சைத்தானிடமிருந்து வருகிறது. சைத்தான் நெருப்பாலானவன். அதனால உனக்கு கோவம் வந்துச்சுன்னா போய் உதவிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இஸ்லாத்துல இவ்வளவு சொல்லப்பட்டிருந்தோம். இந்த மாதிரி நீங்களும் இந்த தப்பை பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். அல்லாஹ் நம்மை கோவத்தை கட்டுப்படுத்தி ஞானத்துடன் நடந்து கொள்ளும் மக்களில் ஒருவனாக ஆக்குவனாக. நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.